சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. இப்போ தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது புதிய வழக்குகள் பதியப்பட்டிருக்கான். மேலும் இதன் மூலமாக தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா என திமுக தொண்டர்களிடம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நீதிபதிகள் கேட்கப்படும் ஒரே கேள்வி, திமுகவால் நாட்டிற்கு பாதுகாப்பு இல்லை, மேலும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதா இல்லையா என நீதிபதிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டேதான் வருகிறார்கள். தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துள்ள 25 லாக்அப் மரணங்கள், அதாவது அஜித்குமாருடன் சேர்த்து 25 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளது. ஆனால் இதற்காக முழுமையாக விசாரிக்கவும் இல்லை, விசாரித்து இதை யார் செய்தார்கள் அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்படவில்லை. ஆனால் இதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு அரசு வேலை மற்றும் சலுகைகள் கொடுத்து அவர்களை ஆஃப் செய்து விடுகிறார்கள். யாருக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க, யாரோட தூண்டுதலின் பேரில் இந்த வழக்குகளெல்லாம் மூடி மறைக்கிறாங்க, யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க என தொடர்ந்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பி கொண்டே தான் வராங்க. இதனால் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மற்ற கட்சி தலைவராக இருக்கட்டும், அனைவரும் இதை எப்படியாச்சும் கையில் எடுத்து இதன் மூலமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியே ஆக வேண்டும். இதில் கண்டிப்பாக பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகளும் சிக்குவார்கள் எனவும் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் கூட சிக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இது மட்டும் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சிறை செல்வது உறுதி என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் 25 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளது. அதில் அஜித்குமாரின் லாக்அப் மரணம் மட்டுமே நமக்கு தெரிந்தவை. அவர் குடும்பத்திற்கு சலுகைகள், அரசு வேலை என கொடுத்து அவர்களை அடக்கிவிட்டார்கள். ஆனால் மீதி இருக்கும் 24 லாக்அப் மரணங்களுக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை. அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டு விட்டது. யாருக்காக இந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி நடைபெறுகிறது? மக்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாத ஆட்சியாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஆட்சி விலக்கப்படும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியோட அவருடைய ஆட்சி முடிந்துவிடும் எனவும் 2026 எதிர்க்கட்சி தலைவராக கூட அவரால் உட்கார முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. ஓரணியில் தமிழ்நாடு என துண்டுச்சீட்டை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக திரிந்து கொண்டிருக்கும் திமுக இனி அவங்களுடைய ஆட்டம் செல்லாது என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. மேலும் தேர்தல் நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்து இந்த லாக்அப் மரணங்கள் குறித்து அவரை விசாரிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. உங்கள் கருத்துக்களை என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.